யூஸ்டு கார் வாங்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உங்கள் கண்ணு முன்னாடி இருந்த கார், அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட ஃபேமிலி கிட்ட இருந்த காருக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து நம்ம கொடுக்கணும். ஏன்னா அந்த காரை பற்றி நம்ம பார்த்துருப்போம், அவங்க ஏன் விற்க போகிறாங்கங்கிற ஜென்யூனான ரீசன் வந்து நமக்கு தெரியும். மேபி அவங்க அப்ராட் போகிறாங்க அதனால விற்க போகிறாங்க, இல்லை அவங்க ரியலாகவே ஒரு அப்கிரேட் வந்து மீனிங்ஃபுல்லாக போகிறாங்க அதுக்காக விற்கிறாங்க அப்படிங்கிற ரீசன் வந்து நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அதுதான். செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த கம்பெனி ஓன்டு ப்ரீ ஓன்ட் அவுட்லெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஸோ அதில் வந்து ஒரு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அவங்க ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த பிராண்டோட கார் தான் அந்த ப்ரீ ஓன்டுலேருந்து வாங்கணும். இப்போ உதாரணத்துக்கு மாருதி சுசுக்கியில் அவங்க ட்ரூ வேல்யூ அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதில் இருக்கிற மாருதி கார்ஸ் வாங்கினீங்கன்னா தான் அவங்க வந்து வாரண்டி கொடுப்பாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஹுண்டாய் கார் வாங்கினீங்கன்னா வாரண்டி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஹுண்டாய் கிட்ட ப்ராமிஸ்னு ஒரு அவுட்லெட் இருக்குது, அவங்க கிட்ட போய் நீங்கள் ஹுண்டாய் தான் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு அட்வான்டேஜ் என்னதுன்னா கண்டிப்பாக அவங்களோட ஜென்யூன் பார்ட்ஸை வச்சு அதை சர்வீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு 3 ஃப்ரீ சர்வீஸ் கொடுப்பாங்க, ஒரு 6 months வாரண்டி கொடுப்பாங்க. அப்போ நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும், எதுனாலும் அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. இது வந்து ஒரு செகண்ட் சாய்ஸாக இருக்கலாம். தேர்ட் சாய்ஸ் வந்து இதை ஒரு கார்பரேட்டாக எடுத்து பண்ணுறாங்க. பட் இது கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக இருக்கும், அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, அது எல்லாமே சப்ஜெக்டிவ் தான். பட் அவங்க வந்து கொஞ்சம் ப்ராசஸ்டாக பண்ணுறாங்க. ஏன்னா இது ஆக்சுவலாக பார்த்தா இது வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டர் தான் இது. சாரி டு இன்டரப்ட். இப்போ கார்ப்பரேட்டா பண்றாங்கங்கிறதுக்குள்ள இந்த ஆன்லைன்லயும் அந்த இதையும் சேர்த்துக்கோங்களேன். அஃப்கோர்ஸ் அவங்கள தான் நம்ம சொல்றோம். ஏன்னா அவங்க வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டீம் வச்சு அவங்க காரை எடுக்கும் போதே நிறைய ஸ்கிரீனிங் ப்ராசஸ் வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் ரெடி பண்றாங்க பண்ணலங்கிறது வேற. அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க கைக்குள்ள வரும்போதே அவங்க ஒரு ஸ்கிரீனிங் பண்றாங்க இல்லையா, அது வந்து ஒரு ப்ராசஸ்டா இருக்கும், ஒரு செக்லிஸ்ட் படி அவங்க பண்றாங்க. பட் அஃப்கோர்ஸ் நீங்க அன்ஆர்கனைஸ்ட் செக்மெண்ட்ல இருந்து வாங்குறதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் காஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக அவங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் சொல்லுவாங்க. கொஞ்சம் நம்ம ட்ரஸ்டபுளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம அன்ஆர்கனைஸ்டான ஒரு செக்மெண்ட்டாக வந்து செக்டாருக்கு நம்ம போகலாம். ஸோ இப்படி தான் ஒரு ப்ராசஸ்டாக 1 2 3 நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதில் எதுவுமே இல்லைன்னா தான் நீங்கள் வந்து ஒரு ஓப்பன் மார்க்கெட்டில் போயிட்டு ஒரு காரை வந்து பிக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பவர் ட்ரெயினை நம்ம செக் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு அளவுக்கு அதிகமாக செலவு வரும் அப்படின்னா அது பவர் ட்ரெயினில் தான் வரும். மிச்சதுனா கூட அப்படியே கூட ஓட்டிக்கலாம். நான் வந்து 2 வருஷத்தில் விற்றுருவேன், சவுண்டு கேட்டால் கூட பரவாயில்ல நான் ஓட்டிக்கிறேன், அது ஓட்ட முடியும். ஆனால் பவர் ட்ரெயின்லேயே பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு நீங்கள் சரி பண்ணால் மட்டும்தான் அந்த காரை யூஸே பண்ண முடியும். அதனால் அது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும். அந்த இன்ஜின் எப்படி இருக்குது, அந்த இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அதனால டிரைவ் பண்ணி தான் கண்டிப்பாக யூஸ்டு காரை வந்து நம்ம எடுக்கணும். முடிஞ்சால் ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு வச்சு அவங்கள வச்சு செக் பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லது. இப்போ பிரேக்ஸ் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்? அதில் கலட்டி பிரேக் பேடோட குவாலிட்டி எவ்வளோ இருக்குது, எவ்வளோ லைஃப். அவங்க வாங்கி ஒரு 2000 kilometers பிரேக் பேட்ஸ் 4 பிரேக் பேட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இது எப்படின்னா இப்போ ஒரு யூஸ்டு கார் வாங்கின உடனே இது என்ன ஒரு செலவாகுது, இதை நான் பார்க்கவே இல்லையா, யூஸ்டு கார் வாங்கினாலே எப்படி தான் அந்த மாதிரி, இதெல்லாம் ஒரு நார்மல் வேர் அண்ட் டயர் தான். பட் ஒரு நார்மலாக ஒருத்தவங்க வாங்கும்போது சின்னதாக ஏதாவது ஒன்று கண்ணாடினா உடைய தான் செய்யும், அது உடஞ்சாலே யூஸ்டு கார் வாங்கினாலும் இப்படிதான் அப்படி அந்த மாதிரி சொல்ற ஆட்கள் இருப்பாங்க.